எதுக்காக அப்போ எடப்பாடி சொல்கிறது மூலம் அரசாங்கத்தை குறை சொல்லி விஜயை குறை சொல்லாமல் இருக்கிறது மூலம் அவர் விஜய்க்கு சாஃப்ட் ஆக போகிறாரா? இல்லை, அதுதான் எடப்பாடியாரும் கூட எப்பொழுதும் பாஜகவோட உள்ள உறவை வந்து வெட்டி விட்டுக்கிட்டு விஜய் கூட வருவார் என்ற கருத்தும் ஓடிக்கிட்டு இருக்குல்ல நாட்டில். விஜய் இனிமேல் வந்து முரண்டு பிடிக்க மாட்டார், இறங்கி வருவார் என்ற செய்திகளும் வந்துக்கிட்டு இருக்குல்ல. இப்படி அந்த பக்கம். அதனால் ஒரு பெரிய கட்சி காங்கிரஸோ அல்லது அதிமுகவோ விஜயுடன் வந்து இணைந்து வரும் அளவுக்கெல்லாம் வருமா என்ற ஒரு மாற்றத்தையும் கூட ஏற்படுத்தி விட்டுரும் இந்த கரூர் நிகழ்வு. அதனால் அந்த மாற்றத்தை நிகழ்த்துற அளவுக்கு அதிமுக இறங்கி வந்துடுமா? அண்ணா இவங்க இறங்கி வர்றதில்ல, ஏறி போகிறது. அதுக்கு பேர் எப்படி ஏறி போகுது? பிஜேபி கூட போனால் இறங்கி வர்றது. பிஜேபி கூட போனால் என்ன 2.5 விழுக்காடு வாக்கு மட்டும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் உண்மையில் வைத்திருக்கிற பிஜேபி கூட இறங்கி போனால் 10 இல்லையா? 10 இல்லையா? 10 பொய்ன்னு தான் தெரிஞ்சு போச்சுங்க எல்லாருக்கும். சரி, 11 என்பது வந்து மக்களவை தேர்தலில் வந்தது. அதுவும் டிடிவி வாங்கினது, ஏசி சண்முகம் வாங்கியது. 18 இல்லை மொத்தமா என்டிஏக்கு வந்து 18. அது 18ங்க. இவன் ஏரியாவிலேயே தாமரைக்கு வந்தது கூட அவர்களுடைய வாக்குகளையும் சேர்த்து தான் வாங்கினது. சவுத்தில் வாங்கினதெல்லாம் அதையெல்லாம் சேர்த்து தான் 11 இல்லை 8ன்னு அவங்களே குறைச்சாங்க. அதற்கு பிறகு விசாரித்து பார்த்தாலே பாஜகவினுடைய அண்ணாமலை மூலமாக வந்த திமுக எதிர்ப்பு வாக்குகள்லாம் விஜய்க்கு வருதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே சேர்ந்து பார்த்தா மறுபடியும் கீழே போயிடுச்சு பாஜக. ஆனால் பாஜகவுடன் போனதுனால கொஞ்சம் நெஞ்சம் வரக்கூடிய கிறிஸ்துவ முஸ்லீம் வாக்குகள் என்ன இந்துக்களிலேயே பாஜக எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு என்ற தமிழ்நாட்டினுடைய ஒரு மாபெரும் அலை வீச்சு, இதெல்லாம் எடப்பாடி இழப்பார். அதனால் இழப்பு தான் அதிகம்.